ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஷேர் பழகு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வீடியோவில் என்னென்ன கண்டென்ட்ன்றதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஒரு 0.4% ஏறி இருக்குது. அதுக்கு அடுத்தது எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, எது வந்து அண்டர் பர்ஃபார்மன்ஸ், எது அதிகமாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கு அடுத்தது பிஎஸ்சி பேங்க் வந்து 1% ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஸ்டாக் வந்து பேங்க் ஆஃப் பரோடா வந்து இன்றைக்கி வந்து பிரேக் அவுட்டும் கொடுத்துருக்காங்க. அதனுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபைனலாக ஜியோ பொலிட்டிக்கலில் உக்ரைன் ரஷ்யாவுடைய வார் அப்டேட்டையும் உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை மட்டும் முக்கியமான விஷயங்கள் நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸில் எது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்துலாம். இது வந்து 1 hour சார்ட் வச்சுருக்கேன். ஆல்ரெடி இந்த சேனல் பேட்டர்னில் பிரேக் அவுட் ஆகிட்டு நேற்று ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ என்னுடைய இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 25,014 பாயிண்ட்ஸில் இருக்கும். ஸோ இந்த ஏரியாவில் வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ஹையர் சைடில் நிஃப்டி எதிர்பார்க்கலாம். ஸோ சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 24,860 நேற்றுடைய லோவில் தான் சப்போர்ட் எடுத்திருக்கு இன்றைக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஜோனாக இருக்கும் நிஃப்டிக்கு. ஸோ இந்த ஜோனில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம அகைன் வந்து 24,400 இந்த லெவலை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இதுதான் நிஃப்டியோடைய டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நேற்று மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஆட்டோ 1.3% அந்த ரேலி வந்து கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. டாடா மோட்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5% கிட்ட மூவ் கொடுத்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஆயில் அண்ட் கேஸில் ரிலையன்ஸ் வந்து நல்ல மூவ் கொடுத்ததுனால ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 1.66% வரைக்கும் ஏறி இருக்கு. ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு இண்டஸ்ட்ரீஸ் மூவ்மெண்ட்டு. இதில் பிஎஸ்சி பேங்க் வந்து ஆல்மோஸ்ட் 1% கிட்ட ஏறி இருக்கு. இதில் பேங்க் ஆஃப் பரோடா பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவுடைய டெக்னிக்கல் அனாலிசிஸை பார்க்கலாம். இது வந்து ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிளில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. கரண்ட்டாக ஒரு நல்ல பிரேக் அவுட்டு. இந்த வால்யூம் கேண்டில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஒரு பெரிய எலிஃபண்ட் கேண்டில். கண்டிப்பாக இந்த பிரேக் அவுட் வந்து ஒரு சின்ன ரீட்ரேஸ் ஆகிட்டு ஒரு சின்ன ரீட்ரேஸ் கொடுத்துட்டு அகைன் இது மேலே போச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் பேங்க் ஆஃப் பரோடாவில். உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் பேங்க் ஆஃப் பரோடாவை வச்சுட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நல்ல பொட்டென்ஷியலான உங்களுக்கு ஏரியா ரிஸ்க் ரிவார்டு வந்து பெட்டராக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டாக்கில் நம்ம வந்து மணி மேக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது நிஃப்டி அப்டேட்டில் நம்ம ஜியோ பாலிட்டிக்கல் அப்டேட்டை வந்து பார்த்துடலாம் மேஜராக என்ன இருக்குன்றத. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டொனால்ட் ட்ரம்ப் வந்து ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காரு. உக்ரைன் அண்டு ரஷ்யாவுடைய பிரசிடெண்ட்டை ட்ரைலேட்டரல் மீட்டிங் வந்து ஆர்கனைஸ் பண்ண போகிற மாதிரி ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து மார்க்கெட்டுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். ஸோ எதனா ஒரு சீஸ்ஃபயர் டீலோ இல்லை ஃப்யூச்சரில் வந்து வாரம் ஸ்டாப் பண்ண போகிறாங்க அப்படின்னா இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பாக பார்க்கப்படுது. ஸோ இதுதான் ஜியோ பொலிட்டிக்கல் அப்டேட்டில் நான் சொல்ல வந்த விஷயம், முக்கியமான அப்டேட். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எதனா வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நேற்றே ஆல்ரெடி ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீலை பற்றி சொல்லியிருந்தேன், பிரேக் அவுட் ஆயிருக்குன்னு. அதையும் உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுட்டு பாருங்கள். தேங்க்யூ.